make money, only skills are important. I don't mean that age is important to make money. நான் 12th முடிச்சேன்னே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் எம்ப்ளாயா தான் ரன் பண்ண போறாங்க. ஓகே. ஸோ எனக்கு வந்து அந்த ரேட் ரேஸ்குள்ள போய் நான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ்குள்ள போய் விழுகணும் அப்படின்ற ஆசை. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. when you are handling clients within local area, நீங்க தமிழ்நாடு லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கி தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. we can develop it by ourselves by speaking it. ஹலோ எவ்ரிவன், அமுதகுமார் ஹியர். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நிறைய பேருக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த விதத்தில் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் இருந்து அக்ராஸ் த குளோப் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ் அ ரிசல்ட் ஒரு 2 years பேக் வந்து நான் ஐ மெட் சஜித் ஆக்சுவலி. ஸோ இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, அதனால அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த காலில் வந்திருக்கோம். ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் இல்லை இந்த ஒரு இன்டர்வியூவில் எப்படி நாங்கள் மீட் பண்ணோம், ஹவு வி டுக் இட் ஃபார்வர்ட், இது என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம நிறையா பேச போகிறோம். நிறைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டஃப் இந்த வீடியோவில் நமக்கு வந்து கிடைக்க போகுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கெரியராக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய 18+ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு வந்து நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் இன்னைக்கு வந்து லெட் மீ வெல்கம் சஜித் டு மை இன்டர்வியூ செஷன். And Sajith, welcome. Thanks for that warm welcome, sir. Warm welcome. Okay, yeah. Wonderful. So I am Sajith, studying college, second year. Digital marketing பண்ணிட்டு இருக்கேன். As a digital marketer, I am doing some freelancing services. Yeah, that's it from my side. Okay. Yeah. Sajith, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுக்கு மேல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ வந்தது, எப்படி வந்தது? இப்போ வந்து நான் 11th முடிச்ச உடனே வந்து சார் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணாரு. அப்போ வந்து எனக்கு கால் பண்ணி நான் இன்ட்ரெஸ்டட் எடுத்து விட்டு கேட்டேன் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படி எல்லாமே கேட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணா வாங்க, நான் ஒரு 2 month கோர்ஸ் மாதிரி பண்ணுறேன், லைவ் கோர்ஸ் மாதிரி அப்படின்ற மாதிரி என்னை இன்வைட் பண்ணாரு. நான் பண்ணி ஜாயின் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமா லேர்ன் பண்ண அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பேசிஸில் வந்து கிரியேட்டிவிட்டி இன்வால்வ் ஆச்சு. அண்ட் தென் மெனி மோர் திங்ஸ் வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆச்சு. அதில் எல்லாமே வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ அப்போ இருந்தே வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே டீப் டைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ அப்படிதான் வந்து எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு சார். சிறப்பு. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கெரியராக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கும்போது 12th முடிச்சிருந்தீங்கல்ல, 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த கேப்பில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கேப்ல 11th முடிச்சுட்டு படிச்சீங்களா? 11th முடிச்சுட்டு நான் வந்து உங்ககிட்ட கோர்சஸ் 11th முடிச்சு சம்மர் லீவ்ல வந்து எங்கிட்ட கோர்ஸ் படிச்சுட்டு அந்த நாலேஜ் வந்து அப்படியே 12thலயும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் இருக்கு, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பத்தி படிச்சதுக்கு பிறகும் நான் டிகிரி படிக்கல, நான் காலேஜுக்கு போகலன்னு சொல்லி வீட்டுல ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டேன், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ண முடியும். ஒரு டிகிரி ஹோல்டர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அதை விட என்னால் அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து வந்துச்சு. இதனாலே வந்து வீட்டில் பெரிய பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நான் காலேஜ் போகல, டிகிரி பண்ணலை, நான் வந்து ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் அப்ரோச் பண்ணி வீட்டில் ஒரு சில இது நடந்துச்சு. அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் டிகிரி வந்து ஒரு மேண்டேட்டரியான விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னை காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. அதுவுமே வந்து நான் வந்து ஆக்சுவலி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. பட் ஆனால் நம்ம வந்து எனக்கு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்து பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வரவும் வந்து நான் BBA-IB இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் வந்து நான் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆனேன். எனக்கு பிடிச்ச கோர்ஸ் தான் எடுத்து நான் பண்ணதுனால ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் தட். ஓகே. இப்போ வீட்டில் வந்து டிகிரி வேணாம், நான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறப்போ ரொம்ப சின்ன வயசுல உங்களுக்கு தோணலையா? அந்த டைம்ல தோணுச்சு. பட் ஆனால் டு மேக் மணி only skills are important. I don't mean that age is important to make money. Okay. That is why I chosen that my digital marketing agency than my college degree. இப்போ I remember நம்ம உங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நான் வந்து பேசினேன், அதுக்கப்புறம் அவங்க கன்வின்ஸ் ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்குது, ஃப்ரீ டைம்? லைக் வந்து என்னோட காலேஜ் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா 9 to 4 சார்.
ஓகே. ஸோ ஆஃப்டர் 4 வந்து நான் வந்து ஃப்ரீயா தான் இருப்பேன். மேக்ஸிமம் வந்து காலேஜ்ல ஸ்டடி அப்படின்னு எதுவும் பெருசா கிடையாது. அப்படின்னு இருந்தாலும் வந்து நான் ஆர்ட்ஸ் குரூப் அப்படின்றதுனால வந்து காலேஜஸ்லயும் நான் முடிச்சுப்பேன். 4 to 10 ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி இன்னும் டீப் டைவ் பண்ணேன். கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், உங்க வீடியோஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி அந்த டைம்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு அது எனக்கு கிளைண்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன்னா, நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க 3 வருஷம் 4 வருஷம் டிகிரி படிக்கும்போது டிகிரி முடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த 3 வருஷம் 4 வருஷம் டைம் வந்து அவங்கள அறியாமலே கடந்து போயிடுது. இப்ப நீங்க காலேஜுக்குள்ள போகும்போதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு ஸ்கில்ல வச்சுட்டு உள்ள போகும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீலான்சிங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படிங்கிறது எப்படி? லைக் வந்து நீங்க எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க? இல்ல இப்ப காலேஜுக்குள்ள போகும்போது படிக்கணும் தானே மனநிலை இருக்கும். ஆமா ஆமா. ஆனா நாலேஜ் வச்சுக்கிட்டு உள்ள போய் நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்படி வந்தது? அதான் நான் 12th முடிச்சேன்னே வந்து பாத்தீங்கன்னாக்க எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே வந்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் எம்ப்ளாயா தான் ரன் பண்ண போறாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த ரேட்ராஸ்குள்ள போய் நான் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ்குள்ள போய் விழுகணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க என்னதான் வந்து ஒரு காலேஜ் டிகிரி வச்சுக்கிட்டாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் மை பிரைமரி, காலேஜ் டிகிரி இஸ் மை செகண்டரி. அந்த மாதிரி கொண்டு அந்த மாதிரி பிளான்ல தான் வந்து நான் இன்வால்வ் ஆனேன். அது வந்து இப்போ உண்மையிலே ரியாலிட்டியில பார்க்கும்போது வந்து நல்லாவே பிளே ஆயிட்டு இருக்குது, ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறவங்க நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, எப்படி பண்ணுவீங்க அப்புறமேல கேள்வி கேட்க மாட்டாங்களா? சார் கிளைண்ட்டை பொறுத்தளவு வந்து நம்ம அவங்கள வந்து அவங்களோட குவரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் என்னோட ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க என்னோட ஏஜை விட அதிகமாகவே இருக்குது. ஸோ தட் வந்து ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி டேக் ஒன் கிளைண்ட் அண்ட் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் தெம். அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே செஞ்சிடலாங்கிற மாதிரி தான் சொல்ல வரீங்க. கண்டிப்பா. ஓகே ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் குவில்பாட், ஆர்டிகல் ரைட்டர் பத்தி பேசியிருப்போம். ஆனா இப்ப வந்து ChatGPT மாதிரி கண்டென்ட் கிரியேட்டிங் AI டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. கண்டிப்பா. அதை நீங்க கை வச்சிருக்கீங்களா? அதை கொஞ்சம் கத்துக்கிட்டீங்களா? அதை பத்தி ஏதாச்சும்? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிருக்கிறேன் நிறைய விஷயங்கள். ChatGPT எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்குது. மேபி அது வந்து அன்அவேர்னஸா கூட இருக்கலாம். அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லேர்ன் பண்ணிட்டு ChatGPT வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணி நம்மள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எஃபெக்டிவா எஃபிஷியன்டா நம்மளால யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு எஃபிஷியன்டா யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராஜெக்ட்ஸை எவ்வளவு சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியுமா கம்ப்ளீட் பண்ணி தந்துட்டு இருக்கோம். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்டை மீட் பண்றதுக்கு உங்களுக்கு ChatGPT வந்து உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பா. சிறப்பு. இப்போ கரண்டா இப்போ நீங்க என்ன மாதிரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ விச் மீன்ஸ் லைக் எத்தனை கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்றீங்க, இல்ல யார்கிட்ட கமிட் பண்ணிருக்கீங்க? இப்போ நான் கரண்டா வந்து ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில SEO டைரக்டரா வந்து நான் பிளேஸ் ஆயிருக்கிறேன். அந்த கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆன்போர்ட் பண்ணிருக்கிறோம். அதுல 3 கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா SEO நீட் இருக்குது. ஸோ அஸ் SEO டைரக்டரா நான் தான் வந்து அந்த 3 கிளைண்ட்ஸுக்கு SEO பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே. இப்போ என்னன்னா ஃபுல் டைம் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது SEO டைரக்டர் அப்படிங்கிறப்போ நீங்க ஃபுல் டைமே ஜாபுக்கு போறீங்களா, இல்ல ரிமோட்ல இருந்து நீங்க அதை பண்ணிட்டு இருக்கீங்க? ரிமோட்ல இருந்து சார் பண்ணி. ரிமோட்ல இருந்து மட்டும். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க பண்ணக்கூடிய வேலையோடைய குவாலிட்டியை உங்களால உணர முடியுது? நம்ம வந்து டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணோம்னாலே தெரியும். நம்ம குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா we are going a right way or not அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்ரிக்ஸ் அந்த ரிசல்ட்ஸை வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு வந்து தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை நம்ம எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம். நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னாக்க ஏதோ ஒரு சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரணும். we are doing it right but we need to get some changes அப்படின்ற மாதிரி வந்து we can take it. ஓகே ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா இல்ல இல்லைனாலும் சமாளிக்கலாமா? இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. when you are handling clients within local area, நீங்க தமிழ்நாடு லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. when we are going for world wide, லைக் வந்து நான் கன்னடா கிளைண்ட் எடுத்து பண்றேன், US கிளைண்ட் எடுத்து பண்றேன் அப்படின்னாக்கா there's a இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இஸ் மேண்டேட்டரி. அந்த இடத்துல தேவைப்படுது. அப்போ நம்ம கிளைண்ட்டுக்கு ஓகே ஓகே ஐ காட் இட். இப்போ நீங்க ஹேண்டில் பண்றது எல்லாமே டொமஸ்டிக் கிளைண்ட்ஸ் தானா இருக்காங்க? இப்போ வந்து மேக்ஸிமம் டொமஸ்டிக் கிளைண்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நாங்க வந்து நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடா நம்ம கிளைண்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸ் நோக்கி ஃபார்வர்டா போயிட்டு இருக்கோம். இல்ல இப்போ இதுக்காக இங்கிலீஷை சரியா படிக்கணும்ன்றதுக்காக நீங்க கோச்சிங் கிளாஸ் எல்லாம் போற மாதிரி பிளான் இருக்கா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்களா? இல்ல. ஓகே. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிக்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்கி தான் படிக்கணும் அப்படின்றதுலாம் இல்ல. we can develop it by ourselves by speaking it.
காலேஜ் படிக்கும்போது மற்ற இடத்துலயும் நம்ம வந்து டெய்லி பேசியே வந்து அதை வந்து டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்க ஏஜ் இருக்கக்கூடிய மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ் எங்கேயாச்சும் நீங்க சந்திச்சிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். நிறைய பேரை பார்த்து நானே இன்ஸ்பயர் ஆயிருக்கிறேன். ஓகே லைக் வந்து பட் ஆனா நம்ம அவங்களை வந்து காம்படிட்டரா எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது. அவங்களை இன்ஸ்பிரேஷனாவும் மோட்டிவேஷனாவும் எடுத்துக்கிட்டு நம்ம அவங்க கூட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா குரோ ஆகலாம். தட் வில் பி வெரி பெட்டர் than taking them as a competitor. ஓகே. இப்போ யூடியூப், இன்னொன்னு கூகுள், இந்த மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இதுல வந்து ரெவென்யூ சிஸ்டம்ஸ்லாம் இப்போ இருக்கு, மானிட்டைசேஷன்லாம் இருக்கு. அந்த மாதிரி பிளாகிங் அந்த மாதிரி கான்செப்ட்ல மானிட்டைசேஷன் போகாம ஃப்ரீலான்சிங்கா பண்ணணும், இல்ல வந்து ஒரு ஏஜென்சியா பண்ணணுங்கிறதுக்கான முடிவு என்ன காரணம்? டு ஹெல்ப் ஆல் பீப்புள்ஸ். ஓகே. லைக் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க, இப்போ வந்து நிறைய ஏஜென்சிஸ் இருக்கிறாங்க. பட் ஆனா எல்லா ஏஜென்சியுமே வந்து ரியல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட். எல்லாமே வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸான ரிசல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா we are providing quality of services. நம்ம குவாலிட்டி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். ஸோ தட் வந்து நாங்க வந்து லைக் அந்த மானிட்டைசேஷன் ஃபீல்டுக்குள்ள போறதுக்கு பதிலா நிறைய பிசினஸஸ் உள்ள கொண்டு வரலாம். ஸோ B2B பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ பிசினஸ் டு பிசினஸ் நீங்க ஆஃபர் பண்றீங்க. அப்ப பிரைசிங் வந்து கொஞ்சம் கம்மியா பண்ணுவீங்களா, இல்ல ஹை டிக்கெட் பிரைசிங் மாதிரி பண்ணுவீங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிளைண்டோட ரெக்யர்மெண்ட்ஸை பொறுத்து. இப்போ ஒரு சிலர் ஆல்ரெடி வெப்சைட் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து நம்மகிட்ட SEO கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ். இல்ல எங்களுக்கு வந்து வெப்சைட் நீங்க பில்ட் பண்ணி கொடுங்க, ஸோ அவங்க வந்து நீங்க எப்படி நம்மள்ட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் வைக்கிறாங்க அதை பொறுத்து தான் நம்ம சார்ஜஸ் இருக்கும். ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ல வரும்போது ஜென்ரலா வெப்சைட் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவோட வேலை இருக்காது. பட் இருந்தாலும் ஒரு ஏஜென்சி கூட டைப் வச்சு நம்ம அதுக்கு அந்த மாதிரி ஒரு கொடுக்க முயற்சி பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கிளைண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு வெப்சைட் தேவைப்பட்டா அதுக்கான காஸ்ட்டை தனியாக ப்ரைஸ் பண்ணிக்கிடுவீங்க அந்த மாதிரி. ஓகே. எப்படி நீங்க ஒரு சில விஷயங்கள் இப்போ காலேஜில் எக்ஸாம் டைம் வந்துருச்சு படிக்கணும் அப்படிங்கிறப்போ இதே மாதிரி நீங்க கிளைண்ட் ஹேண்டில் பண்ணுங்கிறப்போ அது டைம் செட் ஆகுதா உங்களுக்கு? கண்டிப்பா சார். எப்படி நான் அதை மேனேஜ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க, தட் வாஸ் ரியலி குட் கொஸ்டின். வாட் ஆல் யங்ஸ்டர்ஸ் வாண்ட்ஸ் டு நோ. ஆல்மோஸ்ட் நான் ஐ திங்க் ஏப்ரல் மந்த் 2023 இருந்து வந்து பாத்தீங்கன்னா நான் டு டூ லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் ஹேபிட் வந்து எனக்கு அப்போ இருந்தே இருக்கிறதுனால வந்து என்னோட ஒர்க்ஸ் எல்லாமே வந்து என்னால ஈஸியா ஷெட்யூல் பண்ண முடியும். என்னோட காலேஜ் டைமிங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைமிங்க எந்த டைமுக்கு நம்ம எதை ப்ரியாரிட்டியா கொடுக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டு டூ லிஸ்ட்ல இருந்து எனக்கு ஈஸியா வந்து என்னால அனலைஸ் பண்ண முடியும். ஸோ தட் வந்து இந்த எக்ஸாம் டைம்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்கோ எல்லாத்தையுமே வந்து என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே. இப்போ ஆண்டர்பிரனர் தாட் ப்ராசஸ், அதாவது ஒரு பிசினஸ் ஓனரா எப்படி திங்க் பண்றது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நிறைய செல்ஃப் மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் இருக்கு. கண்டிப்பா பிசினஸ் சம்பந்தப்பட்ட புக்ஸ், லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், பிசினஸா பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் படிக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் உருவாக்கும்? என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க ஒரு புக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆத்தரோட மைண்ட் எல்லாமே வந்து நம்மளை விட நிறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறோம். ஓகே. லைக் ஒரு 78 ஏஜ்ல ஒரு ஆத்தர் வந்து ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னாக்க we have lots of experience than us, because I'm just 20, he's almost 78. ஸோ அப்படிங்கும்போது அவங்க வந்து நிறைய லைஃப்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்த நம்ம எல்லாமே வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும் போது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் when you are reading books. ஓகே. ஸோ புக்ஸ் ரீடிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட், எல்லாத்துக்குமே இருக்கணும் அந்த ஹேபிட் இருந்துச்சு. இல்ல அந்த இம்பாக்ட், ஏன்னா நான் ட்ரைனிங் பண்ணும்போது யாரா இருந்தாலும் ஒரு 15 புக்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கேன். அதை நான் படிச்சிருக்கேன், அதை நான் ஒருத்தவங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அப்படிங்கிறப்போ அந்த புக்ஸ் இருக்கக்கூடிய நாலேஜ் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது என்னால உணர முடியும். அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே புக் ரீடிங் அப்படிங்கிறது இட் இஸ் an added advantage. அதானே சொல்றீங்க? கண்டிப்பா சிறப்பு. இப்ப இந்த புக் படிக்கிற பழக்கமா இருக்கட்டும், இல்ல நம்ம காலேஜ்ல படிக்கக்கூடிய அந்த புக்ஸா இருக்கட்டும், அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் கொடுக்குது உங்களுக்கு? சார், காலேஜ்ல படிக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க உங்களை அப்படியே ஒரு கார்பரேட் எம்ப்ளாயா மோல்டு பண்ணும். ஓகே, சரிங்களா? இட் வில் பில்ட் யூ டு மேக் மணி பை கோயிங் 9 to 5 ஜாப். ஓகே, காலேஜ் புக்ஸ். But when you are coming to these self-development books and these self-help books, it will build you to be happier, healthier, and to maintain a good relationship in the real life. ஓகே. அது புரிஞ்சு நடந்துக்கிற மாதிரி கொடுக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புக் படிக்கிறதுங்கிற ஒரு ஹேபிட் நல்லதுன்னு எப்ப தெரியும்?
எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லைக் வந்து நான் டுவெல்த் முடிக்க போகும்போது தெரியும். ஓகே ஓகே அந்த புக்கு படிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா which is really a good habit அப்படின்னு. ஸோ எல்லாம் எப்படி நான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னாக்கா லைக் வந்து நான் as I already told I am a science student. நான் 10th வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். மேம் எங்க மேம் அல்ஜிப்ராலாம் எங்க மேம் யூஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்பேன் லைஃப்ல. கேட்டப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அப்பவே ஸ்ட்ரைக் ஆச்சு, என்ன இது இவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு எஜுகேஷன் வாங்குறோம் அப்படிங்கும் போது அது எங்க யூஸ் ஆகுதுன்னே தெரியலையே நம்மளுக்கு அப்படிங்கும்போது இட் வாஸ் லைக் a funny thing, right? So then I started to came know that okay, rather than these books, these self development books and these self help books plays a major role in real life அப்படின்ற மாதிரி. ஒருவேளை நீங்க 10th 11th 12th அந்த டைத்துல புக்ஸை பத்தி நிறைய பேசுனதுனாலயோ என்னவோ உங்களுக்கு பிசினஸ் பத்தி நிறைய யோசனை வந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம். இல்ல உங்க கிளாஸ் ரூம்ல வேற யாராச்சும் இதே ஏஜ்ல ஈக்குவலண்டா புக்ஸ் பத்தியோ இல்ல பிசினஸ் பத்தியோ பேசிருக்காங்களா? ஸ்கூல் கிளாஸ்ல இல்ல, காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு ஒரு பையனும் வந்து பாத்தீங்கன்னா புக் ரீட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஓகே. she also completed more than 3 books, I think so 3 to 4 books. ஸோ வந்து அவங்களுமே வந்து ஒரு புக்கு அடுத்து இன்னொரு புக்கு படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ சம்திங் they are getting from the first book what they read. That is what pushing them to complete second book, third book, fourth book. அந்த மாதிரி. ஓகே, ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப கண்டிப்பா. ஓகே குட். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்டு ஒரு கோர்ஸா செல்ஃப் லேர்ன் பண்றது சஜஸ்டடா, இல்ல ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கிறது சஜஸ்டடா, இல்ல ஒரு இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட்டை மென்டரா ஹையர் பண்ணி படிக்கிறது சஜஸ்டடா? இந்த மூணுல என்ன கேட்டீங்க அப்படின்னாக்க இஃப் தே ஆர் அ பிகினர் ஜஸ்ட் இனிஷியலா பண்றாங்க அப்படின்னாக்க ஆன்லைன்ல எல்லாமே இருக்குது. பட் இட் இஸ் நாட் லைக் ஆர்டர் அல்ல, லைக் A to Z வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் அல்ல. ஃபர்ஸ்ட் A இருக்கும், நெக்ஸ்ட் Z இருக்கும், நெக்ஸ்ட் X இருக்கும், நெக்ஸ்ட் Y இருக்கும். ஸோ பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹையர் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீப் டைவ் பண்ணணும் அப்படின்னாக்கா we can go for online. ஓகே ஓகே. How about institute? Institutions I don't prefer, sir. Okay. Because everything was available in online. Okay. Just to get that alphabetical order, we can hire a person. Like. Okay. But அந்த alphabetical orderல தெரிஞ்சாதான் இதை கத்துக்க முடியுமா? Like not like that. If you are capable of arranging it, you can go. உங்களால இண்டிவிஜுவலா படிச்சு செல்ஃப் லேர்னிங் பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்கங்க. ஆனா ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போறதுக்கு பதிலா ஹையர் இண்டிவிஜுவல் பர்சன் அப்படிங்கிற மாதிரி தாட் இஸ் லைக். ஓகே. இப்போ இந்த பிபிஏ சொல்றீங்க இல்லையா, பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இன்டர்நேஷனல் பிசினஸ், அதுல எக்ஸாக்ட்லி அங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி ஏதாச்சும் பேசுறாங்களா காலேஜஸ்ல? பேசுறாங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. மார்க்கெட்டிங் இருக்கு, பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கு? அந்த சப்ஜெக்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெசிஃபிக்கா சப்ஜெக்ட். ஏன்னா டாக்டர்ஸ் படிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு யாருக்குமே நியூட்ரிஷன் சப்ஜெக்ட் கிடையாது. அதே மாதிரி இங்கே பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ எம்பிஏ படிக்கிறவங்க யாருக்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட் கிடையாது. அதனாலதான் அந்த ஒரு கேள்வியை வந்து நான் கேட்டேன். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் பிஎஸ்சி இன் டிஜிட்டல் மார்க்கெட், சாரி லைக் யூஜி பிஜி எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஐஐடியில படிச்சாலும் என்ஐடியில படிச்சாலும் ஐஐஎம்ல படிச்சாலும் சர்ச் கன்சோல் கூகுள் கிட்ட தான் வாங்கணும் ஃப்ரீயா. எக்ஸாக்ட்லி ரைட். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஃப்ரீயா தான் வாங்கணும் கூகுள் கிட்ட வந்து. ரைட். அது மாரி போக யூடியூப்ல வீடியோ போடுறது ஃப்ரீ. நீங்க ஐஐடியில படிச்சாலும் சரி, என்ஐடியில படிச்சாலும் சரி, அமுதகுமார்ட்ட படிச்சாலும் சரி, இல்ல வேற யார்ட்ட செல்ஃப் லேர்னே படிச்சாலும் கூகுள் அனாலிட்டிக்ஸ் இஸ் ஃப்ரீ, கூகுள் ட்ரெண்ட்ஸ் இஸ் ஃப்ரீ, யூடியூப் இஸ் ஃப்ரீ, சர்ச் கன்சோல் இஸ் ஃப்ரீ, ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், யூடியூப் எல்லாமே ஃப்ரீ. அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோர்ஸ் வந்து 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னாலும் அங்கேயுமே இவங்க இந்த டூல்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால சர்டிபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூட்ல இருந்து வாங்குறோங்கிறது மேட்டர் கிடையாது. பட் நம்ம அதை பிராக்டிகலா அப்ளை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிறதான் ஒரு கேள்வி. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் சஜஸ்ட் பண்ணுங்க சார், கோயம்புத்தூர்ல படிக்கிறதுக்கு, திருப்பூர்ல படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி சென்னையில படிக்கிறதுக்கு அப்படின்னா நான் தான் ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் முழுக்க என்கிட்டயே வந்து ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் என்னன்னு சொல்ல. சரி, நம்ம தொழிலுக்கு ஒரு தர்மம் இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து அங்க இருக்கக்கூடியவங்களை விசாரிச்சு கிளாஸ் ரூம் ட்ரைனிங்ல அவங்க வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே நான் சொல்லுவேன், நீங்க ஆன்லைன் வாங்கன்னு ஒரு டெமோ கொடுத்துரு. அவங்க டெமோ அட்டன் பண்ணோடனே கிளாஸ் ரூம் போக மாட்டாங்க, ஆன்லைன் வந்துடுவாங்க. அது நடக்கும். அந்த மாதிரிதான் மேக்ஸிமம். ஓகே. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜேர்னி வந்து ரொம்ப நல்லா போகணும். ரைட். நம்ம பெட்டரா எடுத்து பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஆஸ் அ மென்டரா என்ன சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கணுதா இருந்தாலும் ஐம் வில்லிங் டு ஆஃபர். அண்ட் ஒரு வீட்டுக்கு ஒரு ஓணம் ஃபங்க்ஷன் லீவுக்கு வந்த இடத்துல ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு கேட்டு வந்து உட்காந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த பையன். அதனால இதுதான் வந்து நம்ம ஒரு பேஷன் அப்படின்னு சொல்றது.
லீவு கிடைக்கும் போது என்டர்டைன்மெண்ட்டாக சுற்றுறதுக்கு பதிலாக ஒரு எஃபெக்டிவான பர்பஸாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டு தான் நமக்கு நிறைய கொடுக்கும். ஸோ எண்ட் ஆஃப் த டே டைம் இஸ் மணி, ரைட்? அந்த டயத்தை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் இட் வெரி சீரியஸ்லி, ட்ராவலிங் டவுன் ஆல் த வே ஃப்ரம் your home to this place and giving me an opportunity to discuss. Thank you for that interview and thanks for calling me here. Thank you so really, much. I'm very happy.